இன்ஃபினிக்ஸ்லேருந்து GT 30 Pro 5G அப்படிங்கிற ஒரு புது மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் இன்றைக்கி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸோட இந்த GT 30 Pro 5Gயில் எல்லா விஷயங்கள் வருது, மேலும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவுங்க. அப்படி நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா சைபர் மெக்கா 2.0 அப்படிங்கிற ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் சைடில் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஸ்டைலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் LED லைட்ஸும் இருக்குது. அதாவது ஃப்ளோ ஆகிற மாதிரி வித்தியாசமான LED லைட்ஸ் கொடுக்குறாங்க. இல்லை இந்த சில்வர் கலர் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அதில் வந்து நமக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து இந்த LED லைட்டும், அதே பிளாக் கலர் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா ரெட் கலரில் LED லைட்டும் எரியிற மாதிரியாக ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த பேக் சைடில் உள்ள LED லைட்டை வந்து 10 வகையான டிஃப்ரெண்ட் கஸ்டமைசேஷன்ஸ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. குறிப்பாக கால்ஸ்க்காக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும், இல்லை சார்ஜ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் சொல்கிறாங்க. மற்றபடி இந்த ஃபோன் வந்து 7.99 mm திக்னஸோட வருது. வெயிட்டை பொறுத்து நமக்கு வந்து இந்த கலர்ஸை பொறுத்து இந்த வெயிட் வந்து மாறுது. அப்படி பார்க்கும்போது டார்க் ஃப்ளேர் அப்படிங்கிற கலர் வாங்கினீங்கன்னா அது 189 கிராமும், அதே பிளேட் ஒயிட் அப்படிங்கிற கலர் வாங்கினீங்கன்னா அது 188 கிராம் வருது. ஜஸ்ட் வந்து 1 கிராம் மட்டும் தான் இந்த ரெண்டு கலருக்கும் இந்த வெயிட் வந்து வித்தியாசம் வருது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IP64க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வந்து ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. லைட்டாக தண்ணி போட்டால் பிரச்சனை இருக்காது. ரொம்ப ஹெவியாக மழை டைமில் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும். மற்றபடியாக நமக்கு ஓரளவு இந்த தூரல் மாதிரியான மழை வந்து பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா பெரிய லெவலில் பிரச்சனை இருக்காது. ஸோ பில் குவாலிட்டி பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்க்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 2160 ஹெட்ஸ்க்கான இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங், 2304 ஹெட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிம்பிங் சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதே பிரைட்னஸை பொறுத்தவரையும் 4500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வருது. அது போக டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு கார்னிங் உள்ள கிளாஸோட 7i அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ டிஸ்பிளே வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொடெக்ஷன் மட்டும் விட்டஸ் கிளாஸ் மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். அடுத்த இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியடெக்கோட Dimensity 8350 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G615 MC6 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. இந்த CPUவோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 3.35 GHz ரன் ஆகுது. ஸோ இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங்கை பார்த்துடலாம். இந்த ப்ராசருக்கு நமக்கு 24 ரேங்க் கிடைக்குது. மார்க்குன்னு பார்க்கும்போது 100க்கு 72 மார்க்கும் A கிரேடும் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ணலாம். மேலும் கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ், மிட்செட்டிங் கேம்ஸ், சில ஹெவியான கேம்ஸ் போது கூட ரன் பண்ண முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இதில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கொடுத்துருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சிப் செட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வந்து எதிர்பார்க்கலாம். மற்றபடி கேம் ஃப்ரீக்வெண்ட்டாக விளையாடுறவங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக இல்லை ஒரு 6 லேயருக்கான VC லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. இந்த VC லிக்விட் கூலிங் சேம்பர் இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 13% அதோட பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது அந்தளவுக்கு ஹீட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது போக நமக்கு வந்து BGMI மாதிரியான கேம்லாம் வந்து 120 ஃப்ரேம் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க கேம் விளையாடுறதுக்கு. இது போக இந்த ஃபோனில் வந்து ஷோல்டர் ட்ரிகரும் சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது நம்ம வந்து ஸ்க்ரீனை தொடாமல் ட்ரிகர் வந்து யூஸ் பண்ணி விளையாட முடியும். இதே மாதிரியே கேமிங் விளையாடுறவங்களுக்கு பல விதமான விஷயங்கள் இந்த ஃபோனை கொடுக்குறாங்க. அடுத்த RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR5X RAM வருது. ஸ்டோரேஜ் UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் இதில் கிடைக்கும். நிறைய பாப்புலரான பிராண்ட்ஸ் கூட இன்னுமே வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து UFS 2.2 வந்து பயன்படுத்துகிற பிராண்ட்ஸும் இருக்குது. ஆனாலும் இவங்க வந்து பெஸ்ட்டாக UFS 4.0 கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். மற்றபடியாக ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் Android 15 பேஸ் பண்ண XOX 15 அப்படிங்கிற இன்ஃபினிக்ஸோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ் என்னது. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக இன்ஃபினிக்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதுபோல் இந்த XOX 15ல் பல விதமான AI ஃபீச்சர்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொன்னீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோ, டைனமிக் பார், கேம் மோடு, கிட்ஸ் மோடு, பீக் ப்ரூஃப், ஃபோலக்ஸ் ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் மாதிரி பல விதமான AI ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதுபோல் வெதர் அப்டேட்ஸ், கேமரா கண்ட்ரோல் மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் உள்ளே கொடுக்குறாங்க. மேலும் இது போக நமக்கு வந்து இந்த ஃபோனில் கால் அசிஸ்ட், AI ரைட்டிங் அசிஸ்டன்ட், சர்க்கிள் டு சர்ச், எக்ஸ்பூஸ்ட், AI ஸ்டுடியோ என்ஹான்ஸ்மெண்ட் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 108 MOPஸ்க்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது F1.89 அப்பச்சில் வருது. மற்றபடி ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கல. அதனால் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஷேக் ஆகும். ரெண்டாவதாக ஒரு 8 MOPஸ்க்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது F2.2 அப்பச்சில் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா தான் LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபியை பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் 13 MOPஸ்க்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது F2.2 அப்பச்சில் வருது. ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இது கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைங்கிறது இது மூலம் தெரிஞ்சிருக்கலாம். அதாவது நார்மலாக சென்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளே மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆனால் கேமரா மட்டும் கொஞ்சம் டவுன் கிரேட் மாதிரி தெரியுது. அடுத்த நெட்ஒர்க்ஸ் பற்றி பேசலாம்.
இந்த ஃபோனில் நமக்கு வந்து டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது, ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. மற்றபடியாக இந்த ஃபோனில் வந்து நமக்கு 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 10 5G பேண்ட் சப்போர்ட் ஆகும். இது போல் டியூல் 4Gக்கான VoLTE இருக்குது, Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஒரு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. இது போக நமக்கு இந்த ஃபோனை வயர்லெஸ்லையும் சார்ஜ் பண்ண முடியும் 30 வாட்டில். இதே மாதிரியாக இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போல் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். இந்த இன்ஃபினிக்ஸோட GT 30 Pro 5G 8GB 2GB ஸ்டோரேஜோட விலை 24,999க்கும், அதே 12GB 2GB ஸ்டோரேஜோட விலை 26,999 அப்படிங்கிற விலையில் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா அதோட பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரலாக பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்டைலான ஃபோன், பார்க்குறதுக்கு ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஃபோன் மாதிரியாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஃபோனாக இருக்கணும். அது மட்டும் பேக்கில் வந்து RGB லைட் மாதிரியான ஸ்டைலான பல விதமான விஷயங்களும் இந்த ஃபோனில் இருக்கணும். டிஸ்பிளேயும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு நல்லா இருக்கும். மற்றபடியே கேமரா வந்து ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்கும். அதுபோல் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தா கூட 7000 mAh மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கொடுக்கல, நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஓரளவு டீசெண்டான பேட்டரி கிடைக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் ஸ்லோ தான் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஓரளவு நல்லா கை கொடுக்கும் இந்த ஃபோன். இதுபோ பைபாஸ் சார்ஜிங் மாதிரியான ஃபீச்சரும் இந்த ஃபோனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இன்ஃபினிக்ஸோட GT 30 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.